ஆன்லைன் டெஸ்டிங். ஸோ இந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறதுல இருந்து நீங்க அந்த எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸை சால்வ் பண்றீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ மோரார்லெஸ் நம்ம கிளாஸ்லையும் இல்லை ஆல்ரெடி கொடுத்த கொஸ்டின்ஸ்லையும் அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தெரியும் இல்லையா. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ன்றது இட்ஸ் a territory under the control of India. ஸோ பே ஆஃப் பெங்கால் ரீஜன் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று அந்தமான், இன்னொன்று நிக்கோபார் இல்லையா. ஆனால் அதுக்குள்ள நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா அந்தமான் is itself segregated into 4 different islands. ஸோ நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், சவுத் அந்தமான், அதுக்கப்புறம் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியா பிரிக்கலாம். அதே மாதிரி நிக்கோபாரை கிரேட் நிக்கோபார், கார் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா அதே கேட்டகரிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அந்தமான் ஐலாண்ட்ஸ்லயும் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய பீக்ஸ் அது எந்தெந்த அந்தமான் எந்தெந்த ஐலாண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேடல் பீக், மவுண்ட் யாவலோ, மவுண்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் மேட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்டேட் மேட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நாம இந்த இன்ஸ்டிடியூட்ல நடந்த அந்த டெஸ்ட் சீரிஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நாம கொடுத்த கொஸ்டின். ஸோ சேம் சேடல் பீக், மவுண்ட் குரியர், மவுண்ட் கயோ. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம 3 தான் கேட்டிருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா மவுண்ட் யாவலோ 3 சேர்த்து கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் கொடுத்துட்டோம். ஸோ நாம இதை ஓரளவுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ்ல அட்டன் பண்ணவங்க அதை படிச்சுட்டு போயிருந்தாலே இந்த கொஸ்டின் இந்த 3 பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் ஆன்சர். ஆனா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் செப்பரேட்